எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கணும்னா, விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்கும் உடல் ரீதியானதை பற்றி நம்ம மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு போகிறார். கடகராசிக்கு போகிறார். அப்போ கடகராசி வந்து நீச்சம், செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறதால அவருக்கு பல விதமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். மிக முக்கியமாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரங்க அஜீரண கோளாறு, அல்சர் பிரச்சனையை ரொம்ப அவதிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிட்றது கிடையாது. அதான் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட பிரச்சனை. கரெக்டாக காலையில் டிஃபன் சாப்பிட முடியாது, ஸ்கிப் பண்ணிடுறாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. நேரத்துக்கு சாப்பிட்டாவே அந்த அல்சர் பிரச்சனை வந்து வராது. இப்போ அல்சர் பிரச்சனை வந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காய் பால் தேன் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும், புண்ணெல்லாம் நிறைய ஆக்கும். வேற என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, மணத்தக்காளி கீரையை கூட்டு வச்சு நம்ம சாப்பிட்டாலும் அந்த அல்சர் புண் வந்து நல்லபடியாக ஆறிட்டு வரும். இன்னொரு பிரச்சனை அவங்க என்ன சந்திக்கிறாங்கன்னா, அஜீரண கோளாறு. ஸோ நெஞ்சரிச்சல், கொஞ்சம் சாப்பிட்டாலே பார்த்தா வயிறு உப்புசமாகிடும். இது மாதிரியான பிரச்சனைகளை அவங்க தொடர்ந்து சந்திக்கிறாங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணலாம்னா, ஜீரக தண்ணி வந்து குடிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். டெய்லி ஜீரகத்தை வந்து மாற்றிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தால் இந்த பித்தம் வந்து சமநிலை கூட, அஜீரண கோளாறு வந்து தவிர்க்கப்படும். வேற என்ன பண்ணலாம்னா, ஓம வாட்டர் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ரொம்ப முடியலை, செரிமான பிரச்சனையாக இருக்குது, சரியாக டைஜஷன் ஆக மாட்டேங்குது, பசி சரியாக எடுக்க மாட்டேங்குது, ஓம வாட்டர் வாங்கி ஒரு 2 மூடி அந்த பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வேற என்ன பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் பைல்ஸ் பிரச்சனை, ஆனல் ஃபிஷர், இந்த மாதிரியான சூடு அதிகமாகி வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க மிக முக்கியமாக இதை சந்திக்கிறாங்க. இதுக்கு ஒன்று அடிப்படையான மலச்சிக்கல். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க தொடக்கத்துலேயே மலச்சிக்கல் இருக்கும்போது அதை கிளியர் பண்ணிடுங்க. அது எப்படின்னா, காலையில் இருந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கணும். ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா பித்தம் வந்து சமநிலைப்படும். அப்போ பிளட்டும் சுத்தமாகும், மோஷனும் சீக்கிரமாக வெளியேறிடும். சில பேருக்கு அதை பண்ணியும் என்னால் சரியாக போக முடியல அப்படின்னு சொன்னாலும், பிஞ்சு கடுக்காய் பொடியை வாங்கி 3 கிராம் சுடுதண்ணியில் கலந்து நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் குடிக்கலாம். அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மோஷன் வந்து வந்துடும். நிறைய பயிற்சாரங்கள் வந்து குடிக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் வந்து விருச்சிக ராசிக்காரங்க சாப்பிடக்கூடாது. லெமனு, ஆரஞ்சு, பைனாப்பிள் இதெல்லாமே எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் அந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தும். தேங்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, அது எலும்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வெந்தயத்தை நம்ம முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது அல்சர் பிரச்சனை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு படிப்படியாக சரியாகும். வேற என்னன்னா, அவங்க சந்திக்கிறாங்க பித்தம் அதிகரிக்கிறதால ரத்த கொதிப்பு ஏற்படுறது உண்டு. அப்போ பிளட் ப்ரெஷர் அவங்களுக்கு இந்த மாசத்துல என்னன்னா, அவங்க பரபரப்பாக பேசிடுறாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து ஆதிக்கத்தில் இருக்கிறதால அது கடகராசியில் வந்து நீச்சம் அடையுது. அப்போ அவங்க பேசுகிற பேச்சுகள் வந்து மற்றவங்க வந்து புண்படுத்த மாதிரி இருக்கும், அவங்க உறவுகளை வந்து பிரிகிற மாதிரி இருக்கும். ஆவேசமான பேச்சு, ஆக்ரோஷமான பேச்சு, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க கவனத்தில் கொண்டு வந்து அப்படிலாம் பேசாமல் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல காலகட்டம் வரும்போது உங்களோட வார்த்தைகள் வந்து அவங்க போய் சேரும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஆவேசமாக கோவப்பட்டு நீங்கள் பேசினா உங்களுக்கு தான் நஷ்டம். அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தை ரொம்ப கவனமாக கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு உறவுகள் பிரியது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சின்னதாக ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அப்படிதான் இன்னைக்கு மக்களோட மனசு இருக்கு. யாரும் யாரோட ஒத்து போகணுமோ இல்லை சேர்ந்து வாழணுமோங்கிற எண்ணம்லாம் யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பிரைவசி தேவைப்படுது, தனிப்பட்ட முறையில் வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில விருச்சிக ராசிக்காரங்க நம்ம பேசுகிற பேச்சை வந்து கொஞ்சம் அமைதியாகவும் அரவணைப்போடு அன்போடு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு பாவனை, ஒரு நடிப்பு, அது கூட உங்களை வந்து காப்பாற்றும். இது வந்து உடல்நிலையும் பாதிக்குது. அதிகப்படியான கோபம் வந்து கல்லீரலை பாதிக்குது. ஸோ கல்லீரலை பாதிக்கிறதா உடம்பு வந்து உஷ்ணமாகும். ஸோ கல்லீரலை வந்து
நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குள்ள உணவுகள் எடுக்கலாம். கொத்தமல்லி சூப் வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி தனியா இதெல்லாமே வந்து கல்லீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். கேரட் எடுக்கலாம். வேற என்ன பீட்ரூட் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கல்லீரலுக்கு. அதுதான் விருச்சிக ராசிக்கு வந்து உணவுல அதிகமாக சேர்க்கணும். அதிகப்படியான அசைவ உணவுகளை தவிர்க்கணும். குடிப்பழக்கம், அதே மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கம், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, விருச்சிக ராசிக்காரங்க இந்த நைட் டைம் வந்து பிரியாணி சாப்பிட்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இயல்பாகவே சூழ்நிலையில் அமையுது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா உணவால் தான் நீங்கள் 90% பிரச்சனையே வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. நிறைய காய்கறிகள் எடுங்க. கீரைகள் மிக முக்கியமாக வல்லாரை கீரை, தூதுவளை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வந்து மதிய நேரத்தில் எடுங்க. இன்னைக்கு கீரைகள் சாப்பிட்ற ஹேபிட்டே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. பீஸா, பர்கரு, பப்ஸு இந்த மாதிரி உணவுகளில் ரொம்ப நாட்டமாக இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்க. மைதா ப்ராடக்ட்ஸு, அதிகமான காரம் என்ன பண்ணால் உடம்பு வந்து ட்ரை பண்ணிடும். உடம்புல இருக்க நீர்ச்சத்தை வந்து உறிஞ்சிடும். அதனாலேயே வந்து பயிற்சி பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ உடம்பை வந்து நீர்ச்சத்து இருக்கிற மாதிரி பழச்சாறுகள் வந்து அதிகமாக குடிச்சிக்கிட்டே வரும். அது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பயிற்சி பிரச்சனையால் ரொம்ப அவதிப்படுறவங்க கத்தாழை ஜெல்லு அதை எடுத்து ஆசனவாய் பகுதியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் வந்து அடங்கும். இந்த ரத்த கொதிப்புக்கு வந்து பூண்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். விருச்சிக ராசிக்காரங்க பூண்டு பால் ஒரு ப்ரிப்பரேஷன் அது மாதிரி செஞ்சு சாப்பிட இன்னும் பெஸ்ட்டு. 8 பல்லு பூண்டை பசும்பாலில் போட்டு காய்ச்சி அந்த பாலில் கொஞ்சம் அந்த மிளகு அதெல்லாம் தேவைப்படாது. என்னன்னா அந்த பூண்டு பாலில் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சின பிறகு முதல்ல பூண்டை சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகு தூளும் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இந்த இரவு நேரத்தில் இதை பண்ணணும். ரத்த கொதிப்புக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். எந்த முத்திரைகள் அவங்க பயன்படுத்தணும்னா அபான முத்திரை, ரொம்ப ரொம்ப எளிமையான முத்திரை. விருச்சிக ராசிக்காரங்க இந்த உடம்புல இருக்க டாக்ஸிக் எல்லாமே வெளியேறதுக்கு இந்த அபான முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை அழகாக உங்கள் மடி மேலே வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம். எப்போவுமே பண்ணணும் காலையில் வெறும் வயிற்றுல ஈவினிங் அப்படி எந்த ஒரு ஷெட்யூலும் முத்திரைக்கு கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பானது. ஆனால் முத்திரையோட பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா தொடர்ந்து பயிற்சி தான். ஒரு 45 நாட்கள் தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த அபான முத்திரையை பண்ணிங்கன்னா நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். உடல் ரீதியாக நடக்கும், மன ரீதியாக நடக்கும். அந்த அளவுக்கு உடம்பையும் மனசையும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிற ஒரு அற்புதமான முத்திரை அபான முத்திரை. இந்த முத்திரையை வச்சுக்கலாம். நீங்கள் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கூட இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கு விருச்சிக ராசிக்காரங்க பயன்படுத்தலாம். அது என்ன பாயிண்ட், கட்டவரல இந்த பகுதி இதுதான் வந்து பைல்ஸுக்கான ஒரு அற்புதமான ஒரு புள்ளி. இந்த புள்ளியை வந்து ஒரு 50 முறை மிதமான அழுத்தம் அதை நம்ம செய்யலாம். காலை மாலை இதெல்லாம் வந்து செலவில்லாத நம்ம செஞ்சுக்கிற சின்ன சின்ன எளிய வைத்தியங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு பிரச்சனைகள் வந்து போகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ உடல் நலத்தில் கவனம் வைக்கணும், பேசுகிற வார்த்தையில் கவனம் வைக்கணும். ஸோ செவ்வாய் பகவானும் நீசம் அடைகிறதால நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், சூரிய பகவான் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார், கர்மஸ்தானத்துக்கு வரார். அதனால உங்களுக்கு அதிகார மையம் ஈஸியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லை நீங்கள் அதிகார மையத்துக்கு போகக்கூடிய லெவலில் இருப்பீங்க. அப்போது அதிகார மையத்திலேருந்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம சொல்லதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிலாம் நீங்கள் போகணும். எப்போ நான் தான் எல்லாரும் ஒருத்தர் நினைக்கிறானோ அதோட இயற்கை வந்து அவனோட வளர்ச்சியை வந்து தடை கொட்டுடும். ஸோ எப்பவுமே பணிவாக இருங்க. ஸோ எல்லாமே இறை செயல் தான், நம்ம வந்து ஒரு கருவி தான். அந்த மாதிரியான நல்ல ஒரு பணிவான எண்ணங்களை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நம்ம தான் வந்து ஒரு பெரிய ஆள், எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுனாவே உங்களோட வளர்ச்சி தடைப்படுது. நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இயற்கையால் தடைப்படுத்தப்படுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சரணாகதி தான், நான் எதுவுமே கிடையாது எல்லாமே இறை அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. அதுவே வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இப்போ நான் சொன்னது வந்து பொதுவான கருத்துக்கள். ஸோ பொதுவான கருத்துக்களில் வந்து பொதுவான பலனை வந்து நம்ம சொல்லிடுவோம். தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நோய் வருது, அதுக்கு என்ன சித்தால என்ன மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கலாங்கிறத வந்து
அதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். ஸோ இது ஒரு பொதுவான பலன் தான். அப்போது பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். உடம்பை வந்து அதிகப்படியான உஷ்ணத்துக்கு உள்ளாக்காமல் பார்த்துக்கிட்டா இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரங்க சிறப்பான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.